ஸோ இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா there is a projectile of mass m is fired from the surface of the earth at an angle of 60 degree from the vertical. அப்போ இது 60 degree. ஸோ இனிஷியல் ஸ்பீட் வந்து root of gme by re. The maximum height that projectile can raise from the surface is what? re by x. அப்போது h max, ஓகே, இது distance max, இங்கே r maxனு கொடுத்துருக்காங்க. அந்த r max r max sorry, so இந்த ஹைட் கேட்குறாங்க, இந்த ஹைட், ஓகே, this distance is nothing but re by x. இந்த x என்னன்னு கேட்குறாங்க, பட் இந்த டிஸ்டன்ஸை r maxன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே ஸ்டார்ட் ஆகி இந்த மோஷன் வரைக்கும் we have to consider. இந்த மோஷனில் பார்த்தோன்னா here your velocity will be exactly vertical, only vertical velocity will be there, perpendicular to your radius மட்டும்தான் இருக்கும். அப்போ இங்கே ஆரம்பித்து இந்த மோஷனை மட்டும் we can take. இதை கொஞ்சம் இங்கே மட்டும் நான் enlarge பண்ணி வரைகிறேன், ஓகே, இந்த பெர்ஸ்பெக்டிவில் நான் வரைகிறேன்னு வச்சுப்போம். ஸோ திஸ் இஸ் யுவர் எர்த்து, ஓகே, ஐ ஆம் லான்ச்சிங் இட் ஃப்ரம் ஹியரு. அப்போது ஹியர் திஸ் இஸ் V0. அப்போது இங்கே லான்ச் பண்ணி இப்படி போவார், ஓகே, இங்கே வந்து மறுபடியும் இங்கிட்டு போய்ட்டு எர்த்தில் முட்டுவார். அப்போது நம்ம இந்த ஆர் மேக்ஸ் வரைக்கும் நம்ம எடுத்துருக்கோம், ஓகே. ஸோ இதான் சென்டர் பாயிண்ட்னு வச்சுப்போம். அப்போது இது ரேடியஸ் ஆஃப் தி எர்த்து, ஓகே, இது ஆர் மேக்ஸ் அவங்க கொடுத்தபடி. அப்போது திஸ் இஸ் தி வெலாசிட்டி v, சம் வெலாசிட்டி இட் வில் ஹாவ். இங்கே V0, இது 60 டிகிரி. அப்போது இவரை ரிசால்வ் பண்ணால் வாட் வில் கெட்டு, இந்த டைரக்ஷனில் வி வில் கெட் V0 sin 60 டிகிரி. அப்போது √3/2 V0ன்னு வரும். இப்போ நமக்கு தேவை இந்த டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும், நமக்கு இந்த டேட்டா இருக்குது. அப்போது இட் கம்ஸ் அண்டர் திஸ் ரொட்டேஷ்னல் மோஷன், ஓகே. ஸோ அப்போ இங்கே என்ன ஆங்குலர் மொமெண்டம் இருக்காரோ, இனிஷியல் ஆங்குலர் மொமெண்டம், இங்கேயும் அதே ஆங்குலர் மொமெண்டம் தான் இருக்கணும். அப்போது யுவர் ஆங்குலர் மொமெண்டம் இஸ் கன்சர்வ்ட், Li should be equal to Lf. அப்போ ஆங்குலர் மொமெண்டம் ஹியர் வில் பி ஈக்குவல் டு வாட், மாஸ் இன்டு வெலாசிட்டி ஹியர், which should be perpendicular to this radius, ஓகே. இதுக்கு பர்பண்டிகுலர். இது ஆக்சுவலாக எப்படி இருக்கும்னா, இங்கே பார்க்கும்போது பர்பண்டிகுலராக இல்லை, ஹியர் ஆக்சுவலி இட் ஷுட் கோ லைக் திஸ், ஓகே, இன்ஸ்டெட் லைக் திஸ். Here if you resolve this, it will be exactly perpendicular this velocity. அப்போது m √3/2 V0, mv, this distance is re, mvr, which is equal to, here angular momentum is what, again mvr, இங்கே இருக்க velocity எனக்கு தெரியாது, let it be v, this distance is r max. அப்போ அதை r maxனே வச்சுக்கலாம், ஓகே. இங்கே கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க V0 is equal to root of gm by re, அதை நம்ம லாஸ்ட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். m and m will get cancelled. ஸோ ஒரு ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்குது. ஹியர் இஃப் யூ யூஸ் கைனட்டிக் எனர்ஜி, இதாவது டோட்டல் எனர்ஜி கன்சர்வேஷன், எனர்ஜி இனிஷியல் வில் பி ஈக்குவல் டு எனர்ஜி ஃபைனல். அப்போது இஃப் ஐ யூஸ் தட், வாட் ஐ வில் கெட், இனிஷியல் எனர்ஜி வில் பி வாட், பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ் gmm டிவைடட் பை ரேடியஸ் ஆஃப் தி எர்த்து, ப்ளஸ் நான் லான்ச் பண்ணுற வெலாசிட்டினால ஒரு கைனட்டிக் எனர்ஜி half m V0² should be equal to minus gmm divided by in the distance r max plus இங்கே இருக்க velocity v, அப்போ half m v², okay. So we will get this. So இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா unknown is this v and r max. இந்த ஈக்குவேஷனில் v is unknown, r max is unknown, ரெண்டு ஈக்குவேஷன், ரெண்டு unknown. ஸோ ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி we can solve this equation. அப்போது we can simplify this. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து v கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃப்ரம் திஸ் ஈக்குவேஷன் இஃப் யூ ஃபைண்ட் v, ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் v, √3/2 V0 re divided by r max, ஓகே. we will get this as v. அப்போ இவரை கொண்டு வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், v-யை வந்து V0 மாற்றிக்கலாம், ஒரு வேரியபிளாக மாற்றிக்கலாம். ஸோ வாட் we will get, minus gmm by re plus half m V0². இங்கே V0 என்ன கொடுத்துட்டாங்கன்னா root of gm by re. அப்போ அதை ஸ்கொயர் பண்ணால் gm by re I will get. ஸோ gm by re, this should be equal to minus gmm by r max plus half m v², okay. This is what we will get. Here we are going to find what is the value of v. ஹியர் இந்த v தான் நம்ம கண்டுபிடிச்சோம்ல, இது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் டேரெக்டாக. ஸோ திஸ் v² இஸ் நத்திங் பட் 3/4 V0² re
RE square divided by R max square. இங்கே V0 square ஆல்ரெடி நமக்கு தெரியும், இங்கே V0 square போட்டிருக்கோம், பட் GM by RE அதை போட்டுடலாம். ஸோ GM by RE, ஸோ G capital M by RE. ஸோ we got it. இங்கே பார்த்தீங்கன்னா I have GMM, ஓகே, GMM by RE, GMM by RE. இங்கே RE இல்லை, அப்போ RE விட்டுடலாம், GMM alone we can take. So GMM, here also I have GM into M, so cancel everything. So what we will get finally, minus 1 by RE plus 1 by 2 RE, just capital E வச்சுக்கலாம். So this is minus 1 by R max, and then here plus 3 by 8 RE we can cancel, so RE by R max square. So these are the equation we have. அப்போ இதை வச்சு சால்வ் பண்ணி R max என்னன்னு கண்டுபிடிக்கலாம். So here I have RE 1 by 2 minus 1, I'll get minus 1 by 2 RE, which is equal to, here what I can do, I have R max alone. அப்போ R max தனியாக எடுத்துகிட்டு வரலாம். Or we can write it like this. So if you take R max in common, 1 by R max, what I'll get, 3 RE by 8 square I have. Okay, then keep it as it is. Okay, இதை மட்டும் மாற்றிக்கலாம். அப்போ இது minus 1 by 2 RE, which is equal to minus 1 by R max plus 3 RE by 8 R max square. அப்போ cross multiply it. இங்கே LCM எடுத்துக்கிட்டா what you will get, minus 8 plus 3 RE divided by 8 R max square. அப்போ if you cross multiply this, what I'll get, 8 R max square will be equal to 16 RE minus 6 RE. Here in LCM I made a mistake. இது LCM எடுக்கும்போது R max, இங்கே ஒரு R max வரணும். ஓகே, அப்போ here 16 R max minus 6 RE square. Okay, this is what we are getting. So whole divided by 2, I'll get 4 R max square. இவர் லெஃப்டில் கொண்டு வந்துடலாம். what I'll get, minus 8 RE into R max plus 3 RE square. So we will get this. அப்போ இதை quadratic equation பார்த்துக்கலாம். இது 4x square minus, this is some constant, okay, some constant 8 RE into x plus this is also some constant, so 3 RE square, like this, it is a constant. So this is A, this is B, and this is C. Up if you substitute in this, x is equal to minus B plus or minus root of B square minus 4AC by 2A. So finally we will get R max, which is equal to 3 RE by 2. கடைசியாக நமக்கு இதான் கிடைக்கும். So that you solve it, 3 RE by 2. அப்போ இந்த total distance 3 RE by 2 இது வந்து RE. அப்போ இது என்னவா இருக்கும், 3 RE 3 by 2, 3 by 2 minus RE, you will get 1 by 2. So 1 by 2 means this should be 2. Your answer should be 2.